மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு சில ரீசெண்ட் பர்ச்சேசஸ் தான். நான் ஆன்லைனில் சும்மா பார்த்துட்டு இருக்கும் போது ஒரு சில ப்ராடக்ட்ஸ் நமக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லி தான் வாங்கினேன். ஸோ அதில் ஒரு சில ப்ராடக்ட் வந்து நைக்காவில் வாங்கியிருக்கேன் அண்ட் ஒரே ஒரு ப்ராடக்ட் வந்து அமேசானில் வாங்கியிருக்கேன். நைக்காவில் ஒரு சிலது ரீபர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். அதாவது ஆல்ரெடி அந்த பாட்டில் காலியானதுனால நம்ம ரீபர்ச்சேஸ் பண்ணி புதுசாக வாங்கியிருக்கோம். அதோட பெனிஃபிட்ஸ் என்னங்கிறதுல நான் ஆல்ரெடி ஸ்கின் கேர் வீடியோவில் போட்டிருக்கேன். ஒரு சில ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து ரீபர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் பிகாஸ் ஆல்ரெடி அதை யூஸ் பண்ணி காலியானதுனால நம்ம திருப்பி வாங்கியிருக்கோம். அதை நம்ம திருப்பி வாங்குறோன்னா அந்த ப்ராடக்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப குவாலிட்டியாக இருந்துச்சுன்னு தானே அர்த்தம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, நான் ஃபர்ஸ்ட் காட்ட போகிற ப்ராடக்ட் வந்து மாமா அர்த்தோடது. இந்த ப்ராடக்ட் நான் உங்களுக்கு ஆல்ரெடி காமிச்சிருக்கேன். மாமா அர்த்தோட உப்தன் ஃபேஸ் மாஸ்க். ஸோ இது டர்மரிக், சாஃப்ரான் அண்ட் ஆப்ரிகாட் ஆயில் யூஸ் பண்ணியிருக்காங்க. நான் ஃப்ராங்காக சொல்கிறேன், இது மாதிரியான ஒரு சூப்பர் ப்ராடக்ட் நான் எங்கேயுமே ஃபேஸ் பேக் பார்த்தது கிடையாது. நான் யூஸ் பண்ணி நான் மெக்கஃபைனில் வாங்கியிருக்கேன், நிறைய பிராண்ட்ஸில் நான் வந்து ஃபேஸ் பேக் வாங்கியிருக்கேன். பட் இந்த அளவுக்கு சூப்பரான ஒரு ப்ராடக்ட் நான் பார்த்ததே இல்லை. இது என்னோட 5th or 6th பாக்ஸ்ன்னு நினைக்கிறேன். அண்ட் அவ்வளோ சீக்கிரம் அது காலியும் ஆகாது. ஸோ இந்த ப்ராடக்டோட ஸ்பெஷாலிட்டி என்ன நான் சொல்கிறேன். இதுதான் வந்து இதோட பேக்கேஜிங். ஒரு நார்மல் பாக்ஸில் இருக்குது. இதோட ரேட் வந்துட்டு 499 rupees. உங்களுக்கு நைக்காவில் ஏதாவது ஆஃபர்ஸோ இல்லை டிஸ்கவுண்ட்ஸ் இருந்ததுன்னா உங்களுக்கு நீங்கள் அதில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பட் இது வந்து ஒரிஜினல் ரேட் 499 rupees. அண்ட் இது ஒரு ஃபேஸ் மாஸ்க். ஓகே, ஸோ நான் மாமா இடத்துல நிறைய ஃப்ளேவர்ஸ் இருக்குது. பட் நான் யூஸ்வலி ப்ரிஃபர் பண்ணுறது வந்து உப்தன் ஃபேஸ் மாஸ்க் ஆர் உப்தனோட ஃப்ளேவர்ஸில் இருக்கிறது ஆர் சாஃப்ரான் ஃப்ளேவர்ஸில் இருக்குது. இப்போ ரீசெண்டாக அஸ்வகந்தான்னு சொல்லிட்டு ஆலோவேரா அண்ட் அஸ்வகந்தா சேர்ந்த மாதிரி ஒரு மிக்ஸ்டர் வந்திருக்கு. லைக் இப்போ ப்ராடக்ட்ஸ் ரிலீஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் தென் இதை பேக்கேஜிங் நீங்கள் ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு இந்த ஒரு ஸ்கூப் மாதிரி இருக்குது. இதை வச்சு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம், ரைட்? ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். வண்டர்ஃபுல் ப்ராடக்ட்டுங்க. இதோட பெனிஃபிட் என்னன்னு சொல்கிறேன். உங்களுக்கு வந்து எவ்வளவோ பேர் பார்லர் போகிறோம் அண்ட் ஒரு காஸ்ட்லியான ப்ளீச் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வாங்குகிறோம். லைக் டெட் செல்ஸை க்ளீன் பண்ணணுன்றதுக்காக நம்ம ப்ளீச் பண்ணுறது இதெல்லாம் ரொம்ப நல்லது கிடையாது ஆக்சுவலாக. ஸோ டெட் ஸ்கின் செல்ஸ் போகணும் அப்படிங்கிறதுக்கே இது ஒரு சூப்பர் ப்ராடக்ட். நிறைய பேர் வந்து டெர்மா பிளானிங்லாம் பண்ணியிருப்பீங்க. அதாவது மேலே நம்ம ஃபேஸில் மேலே இருக்க லேயர் ஸ்கின் அதுதான் வந்து டெட் ஸ்கின் செல்ஸ். அது நமக்கு வந்து ஒரு வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் அந்த மாதிரி ஜென்ரேட் ஆகிட்டே இருக்கும் எல்லாருக்குமே. பிகாஸ் நம்ம பொல்யூஷன் அப்படி, ஸோ அந்த மாதிரி வருது. ஸோ அதை வந்து எடுக்கிறதுக்கு நிறைய பேர் டெர்மா பிளானிங் பண்ணியிருப்பீங்க, ஃபேஸ் ஷேவிங் பண்ணியிருப்பீங்க, வேக்சிங் பண்ணியிருப்பீங்க, த்ரெட்டிங் பண்ணியிருப்பீங்க, இல்லைனா ஸ்க்ரப் பண்ணியிருப்பீங்க. ஸோ இதெல்லாம் நிறைய மெத்தடாலஜிஸ் இருக்குது. அதுவுமே ஒர்க் அவுட் ஆகுறவங்களுக்கு நிறைய பேர் இருக்காங்க. பட் இது வந்துட்டு ஒரு பக்கா ப்ளீச் மாதிரி நம்மளுக்கு பண்ணும். பட் ஐ டோன்ட் திங்க் ஸோ தே ஹேவ் எனி ப்ளீச் இன்க்ரீடியன்ட் இதில். பட் தென் சூப்பர்பான ஒரு ஃபேஸ் க்ளோ கிடைக்கும் இது நீங்கள் போட்டிங்கன்னா. இது ரெக்கமெண்டட் வந்து வீக்லி ட்வைஸ் ஆர் த்ரைஸ் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகே, இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்லியிருக்காங்க. டிப்ஸ் ஃபார் பிரைட் அண்ட் ரேடியன்ட் ஸ்கின். ஃபாலோ த ரூல் ஆஃப் 8. 8 hours of sleep plus 8 glasses of water every day can work wonders in your skin அப்படின்னு சொல்லிட்டு, ரைட்? ஸோ இது வந்து ஒரு சூப்பரான விஷயம். லைக் மேபி அவங்க அதை பிராண்ட் பண்ணணும்னு சொல்லலாம். பட் அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. ரூல் ஆஃப் 8, லெட்ஸ் ஆல்சோ ஃபாலோ த சேம். பட் திஸ் இஸ் ஸ்பெசிஃபிக்கலி ஃபார் ஸ்கின் பிரைட்னிங் தான். இது வந்து பேரபின் அண்ட் சிலிகான் ஃப்ரீ, டெர்மட்டாலஜிக்கலி டெஸ்டட் அண்ட் வித் பயோ ஆக்டிவ்ஸ். ஸோ இதுதாங்க பேக்கேஜிங். இது உள்ளேன்னு எடுத்திங்கன்னா இந்த மாதிரி வரும். இதுதான் உங்களோட ஃப்ரண்ட் பேக்கேஜிங். ஓகே, நான் இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக ஓப்பன் பண்ணுறேன் பிகாஸ் லாஸ்ட் வீக் தான் நான் நைக்காவில் பர்ச்சேஸ் பண்ணேன். பட் உங்களுக்கு காட்டணுன்றதுக்காக நான் ஓப்பனே பண்ணாமல் வச்சுருந்தேன். ஸோ இது இப்படி ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும், ரைட்? இது ஒரு சும்மா ஒரு ப்ரொடெக்டிவ் லேயர் மாதிரி கொடுத்துருக்காங்க. நான் இப்போ அதையுமே எடுக்கிறேன். எடுத்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி இருக்கும். இதுதான் இந்த பேஸ்ட், ஃபேஸ் பேக்கோட பேஸ்ட் இப்படி இருக்கும். நீங்கள் வந்து அந்த ஸ்கூப் போட்டு நீங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணலாம். ரொம்ப சூப்பரான ஸ்மெல் இருக்கும். அண்ட் நீங்கள் போட்டதுக்கப்புறம் அது ட்ரை ஆன உடனே மேக்ஸிமம்ங்க ஒரு ஃபேஸ் பேக் 15-20 minutes மேலே வைக்கக்கூடாது. இந்த 1 hour 2 hours வச்சுருந்தீங்கன்னா ஸ்கின்னே ரொம்ப அலர்ஜிக்காக மாறிடும். ஸோ அந்த மாதிரிலாம் வைக்கக்கூடாது. ஒரு ஃபேஸ் பேக் போட்டிங்கன்னா அதோட டைம்லைன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் போட்டு அது ட்ரை ஆகி அதோட கலர் சேஞ்ச் ஆகும்ல ட்ரை ஆனதுக்கப்புறம், அதுதான் ஒரு கரெக்டான பீரியட். அந்த கலர் சேஞ்ச் ஆன உடனே நீங்கள் வந்து வாஷ் அவுட் பண்ணிடலாம். பிகாஸ் அது கலர் சேஞ்ச் ஆகி ட்ரை ஆனதுக்கப்புறம் அது வந்து கீழே உதிர ஆரம்பிக்கும். அது வேஸ்ட். அதுக்கப்புறம் அது வேலை செய்யலைன்னு அர்த்தம். ஸோ நீங்கள் வந்து ஒரு 15-20 minutes வாஷ் அவுட் பண்ணுறது ரொம்ப நல்லது. அண்ட் நீங்கள் வீக்லி ட்வைஸ் ஆர் த்ரைஸ் அந்த மாதிரி போடலாம்.
நீங்கள் ஏதாவது ஃபங்க்ஷன் ஆர் ரிசப்ஷன் போகிறீங்க அந்த மாதிரி டைமில் யூஸ் பண்ணணுன்னாலும் ரொம்ப பெஸ்ட் யூசேஜ். நீங்கள் இதை போட்டு முடிச்சதுக்கப்புறமா உங்கள் ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸோ இல்லை மேக்கப் ப்ராடக்ட்ஸோ ஃபேஸில் அப்ளை பண்ணும்போது ரொம்ப அழகாக பிளெண்ட் ஆகும். And it is one of the best product I use. I haven't changed or looked out for any other option, but இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் நான் உங்களுக்கு சொல்ல முடியும். அண்ட் இது மாமா எர்த்தோட பெய்ட் ப்ரமோஷன்லாம் கிடையாதுங்க. நான் வாங்கினதில் இப்போ தான் பார்க்குறேன் மாமா எர்த் பிராண்டில் இருக்குது. ஸோ இது பெய்ட் ப்ரமோஷன்லாம் கிடையாது. ஜஸ்ட் தட் எனக்கு இந்த ப்ராடக்ட்ஸ் ரொம்ப அக்செப்டடாக இருந்தது ஸ்கின்க்கு, அதனால நான் வந்து திருப்பி ரீபர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து மாமா எர்த்தோட ஆலோவேரா ஜெல். இதுவுமே உங்களுக்கு ஆல்ரெடி காமிச்சிருப்பேன். ஸோ நான் யூஸ் பண்ணுறது 2 ஆலோவேரா ஜெல். ஒன்று உங்களுக்கு ஆல்ரெடி இதை நான் காமிச்சிருப்பேன். இது ஒரு சூப்பர் ப்ராடக்ட். இது ஃபேஸ்க்கு மட்டும்தான் நான் யூஸ் பண்ணுறேன், ஏற்காட்லேருந்து வாங்கினது. அண்ட் இது வந்து நான் கை காலுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுவேன். ஆலோவேராவோட பெஸ்ட் பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீடேன் பண்ணும் ஆலோவேரா அண்ட் மாய்ஸ்சர்டாக வச்சுருக்கோம், ரைட். இது வந்து ஆலோவேரா அண்ட் விட்டமின் இ ஆயில் இருக்குன்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ இதுவுமே பேரபன் அண்ட் சிலிகான் ஃப்ரீ, நோ ஆடட் கலர்ஸ், சூட்ஸ் ஆல் ஸ்கின் டைப்ஸ்ன்னு போட்டிருக்காங்க. இது நிறைய பேர் ஹேருக்குமே யூஸ் பண்ணுறாங்க. ஆல் ஸ்கின் அண்ட் ஹேர் தான் ப்ரிஃபரபிளாக போட்டிருக்காங்க. பட் நான் ஹேருக்கு யூஸ் பண்ணது கிடையாது. இதில் ரொம்ப ஸ்மெல் கூட வந்தது இல்லைங்க, அதுவே ஒரு நல்ல விஷயம். அண்ட் நோ கலர்ஸ் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன் உள்ள ஆலோவேரா ஜெல். ஸோ எனக்கு இது வந்து அலர்ஜிக் ஆகலை அண்ட் கையில் காலெல்லாம் என்னால் யூஸ் பண்ண முடிஞ்சது. இதில் வந்து அக்வா அலோவேரா எக்ஸ்ட்ராக்ட், கிளிசரின், சோடியம், பிசிஏ இது எல்லாமே இருக்குது, விட்டமின் இ. ஸோ உங்களுக்கு ஃப்ரிஸ் ஃப்ரீ ஹேர் வேணும்னா நீங்கள் வந்து இதை ஹேருக்குமே அப்ளை பண்ணி கொஞ்ச நேரம் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஹேர் வாஷ் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. பட் நான் ஹேருக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணதில்லை. நம்ம வீட்லேயே அரைக்கிற சீகக்காய் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். பட் இது வந்து ஒரு பெஸ்ட் ப்ராடக்ட். நீங்கள் வந்து கை காலில் ரெண்டுத்துலேயுமே இதை அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 5 minutesல அதுவே ட்ரை ஆகிடும். ஸோ ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து சன்ஸ்க்ரீன் இருக்குல்ல, அதாவது பாடி லோஷன் சன்ஸ்க்ரீன் தனியாக இருக்குது. ஃபேஸ்க்கு போடுறது நான் போடுறது கிடையாது. அதில் பாடி லோஷன் சன்ஸ்க்ரீன் தனியாக இருக்குது. நான் உங்களுக்கு அதை ரிவ்யூவுமே கொடுத்துருக்கேன், ஸ்கின் கேர் ப்ராடக்ட்டில் கொடுத்துருக்கேன். நீங்கள் செக் பண்ணிக்கோங்க வீடியோஸில். அண்ட் அந்த சன்ஸ்க்ரீன் எடுத்து நீங்கள் இதுக்கு மேலே அப்ளை பண்ணிங்கன்னா டாப் டக்கர், அதாவது உங்களுக்கு டேனே ஆகாது. ஸோ அந்த அளவுக்கு எனக்கு அந்த பெனிஃபிட் தெரிஞ்சிருக்கு. ஸோ இது ஒரு பெஸ்ட் பர்ச்சேஸ் எனக்கு. இதுவுமே என்னோட 3rd பாட்டிலோ இதோ. ஸோ சூப்பர் பர்ச்சேஸ். அண்ட் இது வந்து பம்பிங். இதோட மேஜர் டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா நிறைய பம்பிங் பாட்டில்ஸில் வந்து லாக் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதாவது நீங்கள் லாக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ப்ரெஸ் பண்ணால் ஓப்பன் ஆகாது, கரெக்டாக. ஸோ நீங்கள் பேக்கில் கூட வச்சு எடுத்துகிட்டு போகலாம். பட் இந்த பாட்டிலில் வந்துட்டு லாக்கே கிடையாது. ஸோ நீங்கள் இந்த பேக் பேக்கில் சைட் பவுச்சஸ்லாம் இருக்குல்ல, வாட்டர் பாட்டில்ஸ் வைக்கிற இடம், அந்த மாதிரி இடத்துல தான் நீங்கள் இதை வைக்கணும். பிகாஸ் பேக்கில் வச்சிங்கன்னா தானே அது பம்ப் ஆகி வெளில லீக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ட்ராவல் ஃப்ரெண்ட்லி அவ்வளோ கிடையாது. நீங்கள் இந்த மாதிரி பேக்கில் சைடில் வச்சிங்கன்னா இட் வில் பி ஓகே. எல்ஸ் இதோட பேக்கேஜிங் அண்ட் பாட்டில் பம்பிங் ஆல் குட். ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ராடக்ட் எனக்கு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வண்டர்ஃபுல் ஐட்டம். எனக்கு இது எதுக்காக வாங்கினேன் எனக்கு தெரியாது. பட் தென் இதோட பேக்கேஜிங்காகவே நான் வாங்கினேன். இதோட க்ளோ, இதோட பேக்கேஜிங், இதுக்காகவே நான் வாங்கினது. திஸ் இஸ் தட் ப்ராடக்ட். ஓகே, இதுதாங்க அந்த ப்ராடக்ட். ஸ்விஸ் பியூட்டியோட ஐப்ரோ பென்சில் வித் ப்ரஷ். ஸ்விஸ் பியூட்டியோட ஐப்ரோ பென்சில் வித் ப்ரஷ். சும்மா சொல்லக்கூடாது, வண்டர்ஃபுல் பேக்கேஜிங். நான் இன்னும் யூஸ் பண்ண ஆரம்பிக்கல, பிகாஸ் இப்போ தான் உங்களுக்கு நான் ஓப்பன் பண்ணுறேன். நான் பிஃபோராக யூஸ் பண்ணது என்னன்றது நான் காட்டுறேன் உங்களுக்கு. உங்களுக்கு காட்டுறேன். ஏன் நான் அந்த ப்ராடக்ட்லேருந்து வேறு ப்ராடக்ட்டுக்கு மாற்றிட்டேன் அப்படிங்கிறதும் உங்களுக்கு நான் காட்டுறேன். இதுதான் நான் யூஸ் பண்ண ப்ரீவியஸ் ப்ராடக்ட். இது வந்து மிஸ்க்ளேரோட ஐப்ரோ பென்சில். நான் உங்களுக்கு ரிவ்யூலுமே போட்டிருக்கேன். மிஸ்க்ளேரோட ஐப்ரோ பென்சில் விச் இஸ் நாட் ரியலி காஸ்ட்லி. ஓகே, இது வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான பென்சில் தான், உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து மிஸ்க்ளேரோட ஐப்ரோ பென்சில். பட் என்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா, இது என்னோட 3rd or 4th பர்ச்சேஸ். இது வரைக்கும் எனக்கு அந்த மாதிரி ஆனது கிடையாது. பட் இது என்னோட 3rd or 4th பர்ச்சேஸ் தான். இப்போ இதை பார்த்தீங்கன்னா இது அப்படியே தனியாக வருது. இந்த ப்ரஷ் இருக்குல்ல, ப்ரஷ் அப்படியே தனியாக வருது. என்னோட மேக்கப் பவுச்சில் நான் போடும்போது திஸ் இஸ் மை மேக்கப் பவுச். என்னோட மேக்கப் பவுச்சில் நான் போடும்போது இந்த ப்ரஷ்ஷு தனியாக வெளில வருது. ஸோ இது வெளியில் வந்தால் ஐ எம் அன்ஏபிள் டு யூஸ் இட் அண்ட் சர்ச் ஃபார் இட்ல. நம்ம டக்குன்னு வேணும்னா தேட முடியாது. ஸோ எனக்கு அது இந்த ப்ராடக்டில் அது எனக்கு ரொம்ப டிஸப்பாயிண்ட் ஆகிட்டேன். ஸோ அதனால எனக்கு வேண்டாம், இதுதான் அந்த ப்ராடக்ட். இது ஆனால் நல்ல ப்ரௌன் ஷேட் கொடுத்தது. இது டார்க் ப்ரௌன் மாதிரி நான் ஷேட் வாங்கியிருந்தேன்.
சூப்பர் ஷேட் கொடுத்தது. பட் ஆனால் எனக்கு வந்து இட் இஸ் நாட் ஒர்க்கிங் அவுட் வென் இட் இஸ் கம்மிங் டு திஸ் ப்ரஷ். ஐ எம் ஹைலி டிஸப்பாயிண்டட். பட் தெரியல, நான் 3-4 வாட்டி வாங்கின இந்த ப்ராடக்டில் இந்த மாதிரி இருந்தது கிடையாது. பட் தென் இது காலி ஆகணும்ல, எனக்கு இது காலி ஆகிற வரைக்கும் ஐம் ஃபேஸிங் திஸ் சேலஞ்சுன்னும் போது ஐ டென்ட் ஃபீல் குட். ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து நம்ம இதை விட்டுட்டு வேறு ஏதாவது ஆப்ஷன் இருக்கான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் ஐ ஹவ் காட் திஸ் ப்ராடக்ட். அண்ட் திஸ் இஸ் வண்டர்ஃபுல் ப்ராடக்ட். உங்களுக்கு இந்த பேக்கேஜிங் தெரியுதுன்னு நினைக்கிறேன் இந்த இடத்துல. இஸ் வண்டர்ஃபுல். ஐ வில் ஷோ யூ ரைட் நவ். அண்ட் நீங்களே இதை புக் பண்ணுவீங்க பார்த்தீங்கன்னா. ஓகே, சச் அ க்ளோயி கோல்டன். ஐ செட் ஐ லவ் கோல்டன் கலர்ஸில். இதுதாங்க அந்த ப்ராடக்ட். பக்கா கோல்டன் கலர்டு பேக்கேஜிங், வெரி ஸ்லீக் அண்ட் ஸ்லிம். அதாவது இப்படி ஒரு யூனோ திஸ் ஒன் ஐப்ரோ பென்சில் நான் இந்த மாதிரி பார்த்ததே கிடையாது. வெரி லவ்லி. அண்ட் உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு தெரியல, இது சூப்பர் கோல்டு கலர். ஓகே, இப்போ இதில் நான் இருக்க மேலே இருக்கிறத ஓப்பன் பண்ணும்போது யூ கேன் ஃபைண்ட் த ப்ரஷ். உங்களுக்கு ப்ரஷ் தெரியும் மேலே இருக்கிறத ஓப்பன் பண்ணும்போது, ரைட்? ஸோ ரொம்ப சேஃப்டியாக இருந்துச்சு எனக்கு. அதில் இன்னொரு பிரச்சனை தெரியுமா, இன்னொரு பிரச்சனை என்ன தெரியுமா, இது வந்து இதோட மூடி இதுக்குமே இருந்தது கேப்பு. பட் ஆனால் அது உடஞ்சிருச்சு. லைக் அதோட குவாலிட்டி அவ்வளோதான். லைக் அது டக்குன்னு உடஞ்சி போகுது. ஸோ எனக்கு கேப்பும் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு இல்லை, ப்ரெஷ்ஷும் உடஞ்சி போகுது. ஸோ ஐ ஃபெல்ட் இட் வாசன்ட் ஸோ குட். ஸோ அதனால் அதை நான் எடுத்துட்டேன். நான் காமிச்ச மாதிரி இது வந்து ப்ரஷ். ஓகே, த அதர் சைட் ஐ ஷோ யூ. இது வந்து இப்படி இருக்கும், ரைட்? இப்போ நீங்கள் இது வந்து இப்படி ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு மேலே வரும் உங்களோட ஐப்ரோ பென்சில். இது வந்து வெரி ஸ்மால் ப்ரெசிஷன் இருக்க ஒரு ஐப்ரோ பென்சில். ரொம்ப லவ்லியாக இருக்குது. பட் இன்னும் நான் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணல. ஐ ஜஸ்ட் ப்ராட் இட். அண்ட் இது காலி ஆகிற வரைக்கும் இதை யூஸ் பண்ணிடலாம், அதுக்கப்புறமா இந்த பென்சிலுக்கு வரலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ நான் ரிவ்யூஸ் எல்லாம் பார்த்துருந்தேன். இட் வாஸ் ரியலி குட். அந்த ஷேடுமே ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. நான் வாங்கினது வந்துட்டு கிரே பிளாக், அதாவது கொஞ்சம் டார்க்காக, அதாவது ஒரு இந்தியன் டோனுக்கு இருக்க மாதிரி கிரே பிளாக் தான் நான் வாங்கியிருக்கேன். இந்த பர்ச்சேஸ் நான் வந்து உங்களுக்கு ரிவ்யூ கண்டிப்பாக கொடுக்குறேன். இதை நான் யூஸ் பண்ணதுக்கப்புறம் இது எப்படி இருந்ததுன்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன். பட் மிஸ்க்ளியர் ஐம் நாட் கோயிங் டு யூஸ் இட் அகெயின் பிகாஸ் தெரியல, அதோட ஷேட் அண்ட் யூசேஜ் எல்லாமே நல்லா இருக்குது. பட் அதை வச்சுக்க முடியல, எல்லாமே உடஞ்சி போகுது. ஸோ எனக்கு அதை மெயின்டைன் பண்ண முடியல. ஓகே, நம்ம இப்போ இந்த 3 ப்ராடக்ட் வாங்கினோம்ல, இந்த மாமா எர்த்தோட 2 ப்ராடக்ட் அண்ட் திஸ் ஸ்விஸ் பியூட்டி, அதுக்கு நம்மளுக்கு வந்து ஃப்ரீபீஸ் கொடுத்துருக்காங்க. என்ன ஃப்ரீபீஸ்னால், உங்களுக்கு ஒரு 5 ப்ராடக்ட்ஸ் காமிச்சிருந்தாங்க ஃப்ரீபீஸில். அந்த 5ல் நீங்கள் வந்து 2 சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது எல்லாமே வந்து மாமா எர்த்தோட ப்ராடக்டாக தான் இருந்துச்சு. நான் சொன்னல உங்ககிட்ட அஸ்வகந்தா ஃப்ளேவர் வந்து ஆட் பண்ணி இப்போ புதுசாக நம்மளுக்கு போட்டிருக்காங்க மாமா எர்த்துன்னு சொல்லிட்டு, அதோட ட்ரையல் பேக்கேஜே நம்மளுக்கு அமைச்சிருக்காங்க. ஸோ ஆலோவேரா ஃபேஸ் வாஷ் வித் ஆலோவேரா அண்ட் அஸ்வகந்தா, உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். இது வந்து நம்மளுக்கு ஒரு ஃப்ரீ பீ கொடுத்துருக்காங்க, ஆலோவேரா அண்ட் அஸ்வகந்தா போட்டு. ஐ எம் நாட் ஷுர். நான் வந்து ஃபேஸ் வாஷுமே உப்தன் ஃபேஸ் வாஷ் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் இப்போ நம்ம சிம்பிள் ஃபேஸ் வாஷ் வந்திருக்கோம். பட் இது வந்து எனக்கு எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல. அண்ட் திஸ் இஸ் கோயிங் டு பி த ஃபர்ஸ்ட் ட்ரையல் பேக்கெல்லாம் எங்கள் மம்மி கிட்ட கொடுத்துருவேன் நான். ஸோ லெட்ஸ் see நல்லா இருக்கா இல்லையா நான் அவங்க யூஸ் பண்ணதுக்கப்புறம் சொல்கிறேன். And the other freebie I got, aloe vera gel face moisturizer. Aloe vera gel face moisturizer. ஆனால் இது ரொம்ப போங்கு பண்ணிட்டாங்க. சீரியஸ்லி நீங்களே டென்ஷன் ஆகிடுவீங்க பார்த்தா. இந்த ப்ராடக்ட் வந்து aloe gel face moisturizer with aloe vera and ashwagandha. ஸோ இதுவுமே வந்துட்டு உங்களுக்கு அஸ்வகந்தா அண்ட் ஆலோவேரா போட்டு தான் வந்திருக்கு, the same as face wash. பட் ஆனால் நான் சொன்னால் நீங்கள் ரொம்ப டென்ஷன் ஆகிடுவீங்க. ஃப்ரீபி தாங்க, பட் ஸ்டில் இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேக்கேஜ் வந்துட்டு இப்படி இருக்குது, இப்படி தான் இருக்கும் பேக்கேஜிங். சரி, ரொம்ப க்யூட்டாக குட்டியாக நமக்கு ஒரு ஃப்ரீபி தானே கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு க்யூட் அண்ட் குட்டியாக இருக்குது. நம்ம ட்ரையல் பண்ணிட்டு வேணால் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக வாங்கலாம். இதில் எவ்வளோங்க இருக்கணும், அட்லீஸ்ட் இதை ஃபில் பண்ணுற அளவுக்கு இருக்கணும்ல. இதை ஓப்பன் பண்ணுறேன், இவ்வளோ காண்டாயிடுச்சு பாருங்க. சுத்தமாக இல்லை, லைக் ஒரு 2 பிஞ்ச் தான் இருக்கும். உங்களுக்கு தெரியுதான்னு எனக்கு தெரியல, 2 பிஞ்ச் தான். அந்த ஓரமாக இருக்குது பாருங்க, இந்த 2 பிஞ்ச் தான் உங்களுக்கு வந்து ஃப்ரீபியில் கொடுத்துருக்காங்க. பட் தட்ஸ் ஓகே பிகாஸ் ஃப்ரீபி அது எனக்கு தெரியல, அதில் அப்படி தான் வந்ததா என்ன அப்படிலாம் எனக்கு தெரியல. ஸோ நான் இதை யூஸ் பண்ணி பார்க்குறேன். இந்த ஃப்ளேவர் நம்மளுக்கு எப்படி இருக்குது, ஆலோவேரா அண்ட் அஸ்வகந்தாவோட காம்பினேஷன் எப்படி இருக்குன்னு யூஸ் பண்ணி பார்க்கலாம். பிகாஸ் ஐ am a deep user of Mama Earth products.
ஸோ நம்ம பார்ப்போம் இது எப்படி இருக்குது. நல்லா இருந்துச்சுன்னா we'll go for this. ஸோ இது வந்து 2 பேக் ஃப்ரீபீஸ் கொடுத்துருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து நம்மளோட யூடியூப்க்கு முக்கியமான ஒரு விஷயம். எனக்கு வந்து ஐ ஹாவ் ஆல்மோஸ்ட் 3 to 4 ட்ரைபாட்ஸ். நம்ம யூடியூப்காக 3 ட்ரைபாட்ஸ் வச்சுருக்கேன் ஆல்ரெடி. 2 வந்துட்டு வித் லேம்ப் அண்ட் பெரிய ஸ்டாண்ட், அதாவது நின்றுட்டு பேசுகிற மாதிரியான விஷயங்களுக்காக வச்சுருக்கேன். பட் when it comes to cooking or other things I need something ஃப்ளெக்சிபிளான ட்ரைபாட் வேணும் அப்படிங்கிறதுக்காக அமேசானில் செக் பண்ணும்போது என் மம்மி ஆல்ரெடி ஒரு ட்ரைபாட் யூஸ் பண்ணுறாங்க. ஷீ இஸ் ஹேவிங் another சேனல் ஷாஸ் அண்ட் ஷார்ட்ஸ்ன்னு, அதில் கம்ப்ளீட் குக்கிங் எல்லாமே போடுவாங்க. ஸோ அவங்க தனியாக வந்து ஒரு ட்ரைபாட் வச்சுருக்காங்க. எனக்கு வந்து அந்த ட்ரைபாட் ரொம்ப நல்லா இருக்குமே, கொரில்லா ட்ரைபாட் ஆக்சுவலாக. ஸோ அதே மாதிரி நம்ம யூஸ் பண்ணும்போது குக்கிங்க்கு யூஸ் ஆகும். இப்போ நான் யூஸ் பண்ணது வந்து லேம்போடு இருக்குது. லேம்ப் அண்ட் பெரிய ஸ்டாண்ட் போட்டு நம்ம ஹைட்டுக்கே இருக்கும், நின்னா நம்மளால பேச முடியுன்ற அளவுக்கு இருக்கும். பட் எனக்கு குக்கிங்க்கு வந்து கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக மடங்குற மாதிரி தேவை. ஸோ ட்ரைபாட் வந்துட்டு நான் அந்த மாதிரி வாங்கணுன்றதுக்காக அமேசானில் இந்த மாதிரி வாங்கினேன். இந்த ட்ரைபாட் தான். மம்மியுமே ஒரு ட்ரைபாட் வச்சுருக்காங்க. சரி அதை எடுத்தால் அவங்களால யூஸ் பண்ண முடியாதுன்றதுக்காக இந்த ட்ரைபாட் நான் வாங்கியிருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும், ரைட்? இப்படி தான் இருக்கும் என்னோட ஸ்டாண்ட். இப்படி நீங்கள் நிற்க வைக்கலாம். கிச்சனில் உங்களுக்கு அந்த கவுண்டர் டாப் மேலே நிற்க வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அண்ட் நீங்கள் இன்னொரு பெனிஃபிட் என்னென்னா, எங்கேயாவது கம்பிலாம் இருக்குது அப்படின்னா உங்களால் இப்படி மடக்க முடியும், ரைட்? இப்படிலாம் மடக்க முடியும். அதுக்கேற்ற மாதிரி அதுவுமே ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். ஸோ நீங்கள் இப்போ எங்கேயாவது மேலே ஏதாவது கம்பி இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த இடத்துல மடக்கி யூ கேன் மேக் இட் ஸ்டாண்ட் தேர். அங்கே ஃபோன் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ஷூட் பண்ண முடியும். எனக்கு இது ஒன்று தேவைப்பட்டுச்சு, ஸோ அதனால இது வாங்கியிருந்தேன். இது ஆல்மோஸ்ட் 500 rupees தான். திடீர்னு ஐஃபோன் ஸ்டோரேஜ் ஃபுல்லுன்னு வந்துருச்சுங்க, அதனால் மற்ற வீடியோஸ் எல்லாம் டெலீட் பண்ணிட்டு வந்தேன். ஸோ இந்த ட்ரைபாட் வந்துட்டு யூஸ் பண்ணால் எனக்கு குக்கிங்க்கு யூஸ் ஆகும் அப்படிங்கிறதுக்காக இந்த ட்ரைபாட் நான் வச்சிட்ருக்கேன், வாங்கியிருக்கேன். அண்ட் இதோட காஸ்ட் வந்து அமேசானில் 500 rupees. ஸோ 500 இஸ் அ டீசென்ட் காஸ்ட். மம்மி வாங்கினது வந்துட்டு 1000 rupees, பிகாஸ் இது அடிஷ்னலாக இது கொடுத்துருந்தாங்க அண்ட் 2-3 ஆக்சசரிஸ் கொடுத்துருந்தாங்க கூட. பட் இது வந்து ஜஸ்ட் இது மட்டும் எனக்கு போதும் அப்படின்றதுக்காக நான் வாங்கியிருக்கேன். ஸோ 500 rupees இந்த பர்ச்சேஸ் வாங்கினேன். தட் இஸ் இட் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்த்தது எல்லாமே என்னோட ரீசெண்ட் பர்ச்சேஸ். நான் ஏதாவது அடிஷ்னலாக பர்ச்சேஸ் பண்ணேன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வீடியோவில் காட்டுறேன். அண்ட் ஐ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. Thank you so much for watching and please do subscribe to my channel. Thank you. Bye.